இந்த நாள்ல நம்ம வரலாறு காணாத ஒரு வெயிலை பார்க்கணும். வரலாறு காணாத ஊட்டியில குளுகுளுன்னு இருக்கும். ஆனா ஊட்டியே ஹீட்டா இருக்காங்க. 74 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு சூடு இருக்கிறது அப்படின்னு ஊட்டியில சொல்றாங்க. நேற்றைய தினத்துல நாங்க உபவாசத்தை முடிச்சுட்டு சர்ச்சில் இருந்து வீட்டுக்கு போக முடியல. அவ்வளவு வெயில். நம்ம பிரியாணி கிண்டும் பொழுது அந்த தணல் வந்து அடிக்கும் பாருங்க முகத்துல. அது மாதிரி நான் பிறந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் வெயில்லாம் செய்ய முடியல. இந்த வெயில் நம்மளோடு ஏதோ ஒன்றை பேசுகிறது. இந்த கோணத்துல தான் நான் சிந்திக்கிறேன். ஆமென் சொல்லுவோமா? ஒவ்வொன்றும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதமாக இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சோதனையா இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில் வருகிற வியாதியா இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில் ஒரு கடன் பிரச்சனையா இருக்கலாம், இயற்கை பேரழிவுகளா இருக்கலாம். அவைகள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் நம்மோடு என்ன செய்கிறது? பேசுகிறது. என்ன பேசுது அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். சங்கீதங்கள் புஸ்தகம் 19வது சங்கீதம், அதிலே 1வது வசனத்தை வாசிப்போம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பகலுக்கு பகல் செய்தான். அல்லேலூயா. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. அடுத்தது இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்தின் கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மறைவில் இருந்து புறப்படுகிற மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியா இருக்கிறது. அது வானங்களில் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுறை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முக்கியமானது என்னன்னா, அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகள் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகள் சத்தம் பூமி எங்கும் அவைகள் வசனங்கள் பூச்சக்கரத்தின் கடைசி வரைக்கும் செல்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஜாம சொல்லுங்க. அல்லேலூயா. சூரியனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருக்கிறது. ஆமென். நாம சிறு வயதா இருக்கும் பொழுது சயின்ஸ் டீச்சர் சொல்லி கொடுப்பாங்க. என்ன சொல்லி கொடுப்பாங்க? சூரியன் அங்கதான்ப்பா இருக்குது, பூமி தானே செய்யுது, சுத்தி வருது. அப்படிதானே படிச்சோம். விஞ்ஞானம் மாறி போகலாம், ஞானம் மாறி போகலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை குறைவற்றது. ஆமென் சொல்லுங்க. ஜாம சொல்லுங்க. அல்லேலூயா. இதுல இல்லாத சயின்ஸே இல்லை.
பூமி எப்படி தொங்குது, அதுக்கு சயின்ஸ் இங்கே தான் இருக்கு. அதற்கு நூல் போட்டவர் யார், அதற்கு அளவு குறித்தவர் யார்? யோசிச்சுட்டு இருக்குமா? என்னைக்காவது நம்ம பூமியில எப்படி இருக்கிறோம்? பூமி எங்க அந்தரங்கத்துல செஞ்சுட்டு இருக்குது, தொங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம யோசிச்சு பார்க்கிறோமா? அதெல்லாம் ஆகாய மண்டலத்துல சூரிய குடும்பம்ங்கிற அந்த குடும்பத்துல பூமி செஞ்சுட்டு இருக்குது, தொங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு நூல் போட்டவர் யார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அதற்கு அளவு குறித்தவர் யார்? எந்த கிராவிட்டி போர்ஸ்ல வச்சா அது தொங்கும் முன்குறிச்சது யாரு? ஆமென் சொல்லுங்க. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க, பூமியில அவரை அல்லாமல் அணுவும் அசையாது. என்ன செய்யாது? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட. அலை அடிச்சிட்டு இருக்குல்ல, அந்த அலைக்கு கூட ஒரு பிரமாணம் இருக்குது. இவ்வளவு தூரம் தான் வரணும், மிஞ்சி என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. காற்று வீசுதுல, சில நேரம் தென்றலாய் வீசுகிறது, சில நேரங்களில் சூறாவளியாக வீசுகிறது. நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, ஆடி காத்து வந்தா அம்மியும். ஆமென். ஆடி மாசத்துல எவ்வளவு காத்தடிக்கணும், எல்லாவற்றையும் தேவன் வச்சிருக்கிறாரு, கட்டளையிட்டு வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப காற்று அடிப்பது கூட யாருடைய சித்தம்? ஒரு வசனத்தை நீங்க வாசிச்சிருக்கலாம், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று. அத கவனிக்கணும். பூமியோட 4 திசை என்னென்ன திசை? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இந்த 4 திசையிலையும் என்ன பண்றாங்களா? 4 தூதர்கள் நிற்கிறாங்களா? ஆமென். விழிப்பாரு கவனி கேளுங்க. அல்லேலூயா. உங்க கண்களுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டாம், இப்பதான் பிரசங்கம் ஆரம்பிச்சிருக்கோம். பூமியோட 4 திசையிலையும் 4 தூதர்கள் நிற்கிறாங்களா? உங்களோட வேலை என்ன தெரியுமா? வாசிங்க, அடுத்து வாசிங்க. பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். ஆமென் சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. 4 காத்துனா என்ன? வடக்க வந்தா வடக்கு காற்று, கிழக்கு வந்தா கிழக்கு காற்று. ஆமென் சொல்லுங்க. இந்த 4 பக்கத்துல இருந்து வர காற்று. ஆமென் சொல்லுங்க. இந்த 4 காற்றையும் 4 தூதர்கள் செஞ்சுட்டாங்க, பிடிச்சிட்டா. இது எங்க அடிக்க கூடாதா? மரத்தின் மேலாவது, பூமியின் மேலாவது, சமுத்திரத்தின் மேலாவது, அடுத்தது மனிதர்களின். ஆமென் சொல்லுங்க. பெரிய காரியம். அந்த காலத்து பாட்டுலாம் வரும். காத்து அடிச்சதுனால அலை வந்ததா? அலை வந்ததுனால காற்று அடிச்சதா? காற்று அடித்ததுனால தான் செய்யுது, அலை என்ன செய்கிறது? ஆமென். அப்போ சமுத்திரத்துல காத்து எப்படி வருதுன்னா, அவர் தேவன் அனுமதிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இப்போ இந்த ரூம் இருக்கு, இல்ல ஃபேன் ஆஃப் பண்ணியாச்சு, ஏசி ஆஃப் பண்ணியாச்சு, என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. காத்து உள்ள வர்றதுக்கு வேலையே இல்லை. ஒரு 1/2 மணி நேரம் தாக்கு பிடிப்போம், ஒரு 1/2 மணி நேரம் செய்யலாம். இப்போ நம்ம சுவாசிக்கிற அந்த காத்து உள்ள நல்ல காத்தா போய் கெட்ட காத்தான செய்யுது, வெளியில வருது. ஆக்சிஜனா போய் கார்பன் டை ஆக்சைடு என்ன செய்யுது, வெளியில வருது. இங்க அப்படியே அந்த கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகி வெளியில இருந்து காத்தே வரணும்னு வச்சுங்களேன், நம்ம எல்லாரும் மயக்க போட்டு இங்கே நினைச்சிருவோம். இப்போ இது போல ஒரு காலம் வரப்போகிறது. அந்த காலத்துல பூமியோட 4
திசையிலையும் 4 தூதர்கள் நின்று என்ன பண்ண போறாங்க? காற்றை அரெஸ்ட் பண்ண போறாங்க. ஆமென் சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஒரு நாள் என்ன செய்ய போகிறது? நடக்க போகிறது. அப்ப அந்த பூமியில குடியிருக்கிற நிலைமை என்ன ஆகும்? இன்னைக்கு கொஞ்ச நேரம் கரண்ட் போயிட்டாலும் நம்ம என்ன செய்ய முடியல, பொறுத்துக்கொள்ள முடியல. ஆமென். என்னைக்கு நமக்கு ஒரு விஞ்ஞானம் வந்ததோ, அந்த விஞ்ஞானம் நம்மளை விட்டு போயிட்டுனா நம்மளால செய்ய முடியல, வாழ முடியல. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கரண்ட் கிடையாது, ஃபேன் கிடையாது, லைட் கிடையாது. ஆனா இந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி கரண்ட் போட்டா யாரும் என்ன செய்யப்படல, கவலைப்பட போற அவசியம் இல்லை. ஆனா இன்னைக்கு கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா நம்ம வேலைகளே அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுது. அப்ப ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், பூமியிலே நடக்கிற ஒவ்வொன்றுக்கும் தேவனுடைய அனுமதி ஒன்று இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த நாள்ல அளவு காண முடியாத, மனிதர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு வெப்பம், ஒரு வெயில் வருகிறது என்று சொன்னால் இது நம்மளை பார்த்து ஏதோ ஒரு காரியத்தை சொல்லுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, ஆனாலும் அவருடைய சத்தம் பூமியின் கடையாந்திர வரைக்கும் செய்கிறது. சரி, இப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னு நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? உங்க அறிவுக்கு சொல்லுங்க. இந்த வெயில் என்ன சொல்லுது? ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு எடுத்தாலும் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அடுத்தது வேகமா மரம்லாம் வேலை வளர்க்கணும். ஆண்டவர் படைச்ச மரத்தை செய்யக்கூடாது, வெட்டக்கூடாது. அடுத்தது சொல்லுங்க. நல்ல நீங்க சரியான பாயிண்ட் இன்னும் வரல. தண்ணி நிறைய குடிக்கணும். அது நமக்கு இல்ல. என்ன சொல்ல வருது நம்ம கிட்ட? இந்த வெயில் என்ன சொல்ல வருது? ஆண்டவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் செய்யுது, எல்லாம் வெளிப்படுது. ஒரு நாள் என்ன செய்யும்? சூரியன் ரத்தமாய் மாறும். ஆண்டவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் செய்யுது, வெளிப்படுது. இன்னும் கிட்ட வாங்க. யாருக்கு தோணலையா? மழைக்காக என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. சரி, நல்ல கருத்து. அடுத்தது இன்னும் கிட்ட வாங்க. சரி, நானே சொல்லிடுறேன். இது பல விதத்தில் நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். நான் எப்படி இதை ஃபீல் பண்றேன் அப்படின்னா, இந்த வெயிலையே நம்மளால தாங்க முடியலையே. பாயிண்ட் பிடிச்சிட்டா? இந்த வெயிலையே தாங்க முடியலையே, இந்த ஹீட்டையே தாங்க முடியலையே. ஒருவேளை நான் என்ன சொல்ல வரணும் புரிஞ்சிருக்கோம். ஒருவேளை யாருக்கு கைவிடப்படக்கூடாது, அதற்காக இயேசு கிறிஸ்து என்ன செய்யல? ரத்தம் சிந்தல, உயிரை கொடுக்கல. ஒருவேளை நாம கைவிடப்பட்டுட்டோம், ஒருவேளை அப்படி நடக்கக்கூடாது, 100% நடக்கக்கூடாது. ஒருவேளை நாம் நரகத்திலே தள்ளப்பட்டுட்டோம் அப்படின்னா நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? எவ்வளவு பெரிய ரட்சிப்பு! இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஜீவனையை கொடுத்து, ரத்தத்தை கொடுத்து, அவரே இங்க வந்து மனித அவதாரம் எடுத்து, அடிமையின் ரூபம் எடுத்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறாரே. இது எவ்வளவு பெரிய ரட்சிப்பு! ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உபவாச ஜெபத்தில் ஒரு பாட்டு பாடணும். எங்களை உங்களுடைய பிள்ளைகளாக நீங்க தெரிந்து கொண்டீங்களே, இதை விட இந்த உலகத்துல பெரிய பாக்கியம் என்ன எங்களுக்கு? ஆமென் சொல்லுங்க. ஜெபம் சொல்லுங்க. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இந்த பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால், ஒருவேளை நாம் நரகத்திலே சிக்கிக் கொள்ளுவோமானால், இந்த வெயிலுடைய தாக்கத்தையே நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியலையே, அந்த அக்கினியை எப்படி தாங்கிக் கொள்ள போறீங்க அப்படின்னு இந்த வெயில் நம்மோடு கூட பேசுங்க. அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை. நிறைய பேருடைய எண்ணம் என்னன்னா, இந்த உலகத்துல நல்லா இருந்தா போதும், நல்லா இருங்க,
எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா அந்த உலகத்தை நோக்கி பாருங்க. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உலகத்துல சந்தோஷமா இருங்க. ஆனா அந்த சந்தோஷம் கர்த்தருக்குள்ள இருக்கட்டும், அந்த சந்தோஷம் வார்த்தைக்குள்ள இருக்கட்டும், அந்த சந்தோஷம் சபை ஒட்டி இருக்கட்டும், அந்த சந்தோஷம் தேவனுக்குள்ள இருக்கட்டும். அவனுடைய வார்த்தை சொல்கிறது, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை என்ன செய்வதில்லை, சேதப்படுத்துவது இல்லை. சங்கீதம் 121 வாசிக்கிறோம். பகல் என்ன சேதப்படுத்தாதான்? வெயில் சேதப்படுத்தாதான். இரவுல நிலவு என்ன செய்யாதான்? சேதப்படுத்தாது. ஆமென் சொல்லுங்க. இது வார்த்தையா சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து எங்க போனாங்க? கானானுக்கு. பகல்ல என்ன வந்து கூட சொல்லுங்க. பகல் என்ன வந்துச்சு? மேகம். இரவு என்ன வந்துச்சு? அக்கினி ஸ்தம்பம். எதற்காக? பகல்ல பிள்ளைகள் வெயில்ல போறாங்க, அது என்ன செய்யக்கூடாது, அவர்களுக்கு இந்த வெயிலினால சேதம் ஏற்படக்கூடாது. 40 லட்சம் பேரு அப்படியே கடைய மாட்ட மாதிரி நடந்து போறாங்க. கவனிக்கணும். அப்போ அவங்க போகும் பொழுது அவங்க உருவமே தெரியாத அளவுக்கு, எப்படி ஒரு ஜனக்கூட்டம் நடந்து வர்றாங்க, உருவமே தெரியாத அளவுக்கு அப்படியே ஒரு மேகம் நினைச்சிருக்குமா, அவங்க மூடி இருக்குமா. ஆமென் சொல்லுங்க. உச்சாம சொல்லுங்க அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை போல தேவனுடைய மகிமையை கண்ணார கண்டவங்க யாருமே இல்லை. நான் அவங்க தான் செஞ்சாங்க. கல்லறிய பார்த்தாங்க, ஒரு முறுத்தாங்க, திரும்பி போறேன்னு சொன்னாங்க, எங்களை சாகடிக்கவா கூட்டு வந்தீங்க அப்படின்னாங்க. அல்லேலூயா. உச்சாம சொல்லுங்க அல்லேலூயா. பகலில மேக ஸ்தம்பம், இரவுல என்னது? அக்னி ஸ்தம்பம். இரவுல அவர்களுக்கு குளிர கூடாது என்பதற்காக தேவன் அவ்வளவு பாதுகாப்பா இருந்தார். ஆமென் சொல்லுவோமா? உச்சாம சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? நன்றாய் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். எங்கே தேவனுடைய வார்த்தையை நாம் மீறுகிறோமோ அங்கே தேவனுடைய கோபாக்கினை. எங்கே தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமோ அங்கே ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. உச்சாம சொல்லுங்க அல்லேலூயா. நேற்றைய தினத்துல உபவாசத்துல ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை எடுத்தேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே. யாருடைய கட்டளையின்படி? அல்லேலூயா சொல்லுங்க. யாருடைய கட்டளையின்படி? கர்த்தருடைய கட்டளையின்படி சீன் வனாந்தரத்திலிருந்து இஸ்ரவேல் முன்னாடி உட்காரு. சீன் வனாந்தரத்தில் இருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெபித்தீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். ஆமென் சொல்லுவோமா? உச்சாம சொல்லுங்க அல்லேலூயா. ரெபித்தீமிலே வந்து என்ன சொன்னாங்க? பாளையம். யாருடைய கட்டளையின்படி? அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை நடந்தா கஷ்டம் வருமா வராதா? கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியை நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஆமென் சொல்லுங்க. எல்லாம் ஒண்ணு தெரிஞ்சுங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தாலும் கஷ்டம் வரும், நடக்கலனாலும் கஷ்டம் வரும். ஆனா இந்த கஷ்டத்துக்கு ஆண்டவர் பக்கத்திலேயே தீர்வு வச்சிருப்பாரு. நடக்காத கஷ்டத்துல நாமளே மாட்டிப்போம். ஆமென் சொல்லுங்க. உச்சாம சொல்லுங்க அல்லேலூயா. ரெண்டு கஷ்டம் வரும் நமக்கு. ஒண்ணு கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்து கஷ்டம் வரும், ஆனா அதுக்கு ஒரு பெரிய மகிமை, ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய புகழ்
ஒரு பெரிய புகழ்ச்சி அது இருக்கும். இன்னொன்னு, கர்த்தருடைய வார்த்தை மீறினாலும் என்ன வரும்? கஷ்டம் வரும். ஆனா அதுல தண்டனை பெருசா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ஜாம சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ இவங்க யாருடைய வார்த்தையின்படி தான் போறாங்க? கர்த்தருடைய வார்த்தையின்படி தானே செஞ்சாங்க. சீன் வனாந்திரத்துல இருந்து போய் ரெவித்தீம் என்ன செஞ்சாங்க? பாளையம் இறங்கினார்கள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கஷ்டம் வருது. அது என்ன கஷ்டம்? கர்த்தருடைய வார்த்தையின்படி வந்ததுனால கஷ்டமா? கர்த்தருடைய வார்த்தையை மீறினதுனால வந்த கஷ்டமா? நாம தான் அனுபவிக்க பண்ணணும். அல்லேலூயா. ஜாம சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தருடைய வார்த்தையை மீறினாலும் என்ன செய்யுது? கஷ்டம் வருது. கர்த்தருடைய வார்த்தை நடந்தாலும் என்ன வருது? கஷ்டம் வருது. ஆனா இந்த கஷ்டத்திற்கு ஆண்டவர் தீர்வு என்ன செஞ்சிருக்கிறாரு? பக்கத்திலேயே வச்சிருக்கிறார். ஆமென். சரி, கவனி. இவங்க பிரயாணம் பண்ணி எங்க வந்தாங்க? ரெவித்தீமிலே. இந்த ரெவித்தீம்ங்கிற வார்த்தை அதோடைய அடையாளம் என்ன அப்படின்னா, பாழ் நிலம். என்ன அர்த்தம்? அது என்ன அர்த்தம்? இருக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னது? பாழ் நிலம். என்னது? பாழ் நிலம். சரி, இப்போ ஒரு கேள்வி வரும் நமக்கு. கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் வந்தாங்க, ஏன் அவங்க வாழ்க்கையில பாழ் நிலம் வருது? கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் வரோம், எதுக்கு நம்ம வாழ்க்கையில கஷ்டம் வருது? கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் வாழ்றோம், எதுக்கு வியாதி வருது? கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் வாழ்றோம், எதுக்கு நம்ம வாழ்க்கையில தோல்வி வருது, மரணம் வருது? இப்படி பல கேள்வி இருக்கலாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட பாழ் நிலம் இருக்கலாம். இந்த பாழ் நிலத்தை பார்த்து அநேகர் சொல்லலாம், இனி இவங்க எந்திரிக்கவே முடியாது, இனி இவங்க எழும்பவே முடியாது, இவங்க வாழ்க்கை அவ்வளவுதான் சொல்லலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை நடந்தீங்கன்னா அந்த பாழ் நிலமும், ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா, ஆசீர்வாதமான இடமா மாறும். ஆமென் சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப பாழ் நிலத்துல தண்ணி இருக்குமா? பாழ் நிலத்துல என்ன இருக்காது? தண்ணி என்ன செய்யாது? இருக்காது. இந்த பாழ் நிலங்கள்ல கிட்டத்தட்ட அது உப்பு நிறைந்த பாழா போன இடம் தான் என்னது? பாழ் நிலம். தரிசு இடம் கூட நீங்க சரி பண்ணினா முளைஞ்சிரும். ஆனா பாழாய் போன இடம் இருக்கு பாத்தீங்களா, அது என்ன செய்ய முடியாது? சரி பண்ண முடியாது. எந்த கண்ணு வச்சாலும் செய்யாது, இல்ல முளைக்காது. எந்த தாவரம் வச்சாலும் செய்யாது, முளைக்காது. ஆமென். இப்படிப்பட்ட இடம் தான் என்னது? பாழ் நிலம். இப்ப எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? 40 லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஆடு மாடுகள் இருக்கிறது, ஒட்டகங்கள் இருந்திருக்கலாம், மிருக ஜீவன்கள் இருந்திருக்கலாம், எல்லாம் இருந்திருக்கு. இவங்களுக்கு இப்ப என்ன இல்ல? குடிக்கிறதுக்கு என்ன இல்ல? ஆமென். அல்லேலூயா. இப்ப எல்லாம் கேக்குறாங்க, என்ன கேட்டாங்க தெரியுமா? எங்களை கொண்டு போடுறதுக்கா எகிப்தில இருந்து கொண்டு வந்தாங்க. அல்லேலூயா. நம்ம சிலருக்கு நல்ல வழி காமிச்சிருப்போம். திருமணம் பண்ணி வச்சிருப்போம், பொண்ணே கிடைச்சிருக்காது, மாப்பிள்ளையே கிடைச்சிருக்காது. ஐயோ அவங்க அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி என்ன செஞ்சிருப்பீங்க? கவனிக்கணும். திருமணம் பண்ணி வச்சிருப்பீங்க, நல்லா இருந்தா கண்டுக்கவே மாட்டாங்க, என்ன செய்ய மாட்டாங்க? இவங்க தான் பண்ணி வச்சாங்க, இவங்க தான் பார்த்து வச்சாங்க, என்ன செய்ய மாட்டாங்க? அல்லேலூயா. யாரெல்லாம் தூங்குறீங்களோ எழுந்திரிச்சு போய் முகத்தை கழிப்பாங்க, இல்லைன்னா அடுத்து பேரை சொல்லுவேன். கேமரா திரும்ப அந்த பக்கம். ஆமென் சொல்லுங்க. நாகரிகம் கருதி பேரை சொல்லலடா. அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க நிலைமையே புரியுது எனக்கு. ஆனால் வேற வழி இல்லை. உங்களுடைய இருதயத்துல இந்த வசனத்தை நான் கொண்டு போயே ஆகணும். அந்த மிகப்பெரிய கடமை இடத்துல இருக்கு. பிசாசு என்ன பண்றான் தெரியுமா? அவன் காது திறந்துருந்தா நீ வசனம் பேசுற. அல்லேலூயா. நான் உங்களுக்கு தூக்கத்தை கொடுத்துறேன், எப்படி சத்தியம் போகுது நான் பாக்குறேன் அப்படிங்கிறான். நான் விடுவேனா? ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். தீர்மானம் எடுக்கணும், சர்ச்சில் வந்து தூங்கவே கூடாது. ஆமென் சொல்லுங்க.
சொல்லுங்க ஹalleluya. என்ன தசையா இருக்கலாம், சர்ச்சில் வந்து என்ன செய்யக்கூடாது, தூங்கக்கூடாது. சாபம். சர்ச்சுக்கு வந்து சாபத்தை வாங்கிட்டு போகணுமா? நம்ம சொல்லுங்க, சாபத்தை வாங்கிட்டு போகணுமா? ஹalleluya. நேரத்தில் எப்படி என்ன தேடி பண்ணா பவுல் பிரசங்கம் பண்ணும் போதே மேல இருந்து ஒருத்தன் சேர்ந்து செத்துருக்கிறான். ஹalleluya. பவுல் தான் பெரிய பிரசங்கியாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அவர் பிரசங்கம் பண்ணி வச்சிருக்கான், மேல இருந்து ஒருத்தவன் 3வது மாடியில இருந்து விழுந்து செத்து இருக்கிறான். இப்போ இந்த பாழ் நிலத்துல வந்திருக்கிறாங்க. இந்த பாழ் நிலத்துல என்ன இல்லை, உங்களுக்கு தண்ணீர் இல்லை. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, எகிப்துல எங்களுக்கு பிரேத கல்லறை இல்லைன்னா அங்க கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு கல்லை எடுத்து வச்சு ஆமென் சொல்லுங்க. என்ன செய்யறான், மோசே மேல எரியுறதுக்கு 40 லட்சம் பேர் நிக்கிறான். மோசே என்ன பண்ணுவாரு, ஆண்டவர் தான் ஓடுவார். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் ஓடுறார். ஆண்டவரே, இவங்க எல்லாம் கல்லை எடுத்து வச்சு நிக்கிறாங்க. ஆண்டவரே, இவங்க தான் என்ன ஒரு நாள் உன்னை போல ஒரு போதகர் இல்ல, உன்னை போல ஒரு பாஸ்டர் இல்ல, எப்பா என்னதான் நீ தான்ப்பா இந்த காப்பாத்திட்டு வந்து சொன்னவங்க எல்லாம் கல் எடுத்து வச்சு நிக்கிறான். ஆண்டவரே, நான் என்ன பண்றது ஆண்டவரே? சில நேரத்துல நம்ம நல்லது செய்யறது கூட தீமையா வந்து என்ன செய்யும், நிற்கும். ஆனால் நன்மை செய்வதில் நாம் சோர்ந்து போக கூடாது. ஹalleluya சொல்லுங்க. ஒருத்தர் நல்லது செஞ்சிருக்கோம், அவன் தூசிப்பான். இப்ப முடிவு எடுத்துடலாமா, இனிமேல் நல்லதே செய்யக்கூடாது முடிவு எடுத்துடலாமா? எடுக்கக்கூடாது. தூற்றுவார் தூற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும். ஆமென் சொல்லுங்க. எந்த சூழ்நிலையும் நம்ம நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்காக தான் கர்த்தர் பூமியில வச்சிருக்காரு. நமக்கு நன்மை செய்ய திராணி இருந்தும் அதை செய்யாமல் போனால் பாவம். ஒருத்தவனை காப்பாற்ற முடிஞ்சும் நம்ம காப்பாற்ற போனால் அது பாவம். ஒருத்தன் ஆகாரம் கொடுக்க நம்மளால முடிஞ்சும் ஆகாரம் கொடுக்காமல் போனால் பாவம். ஒருத்தன் வஸ்திரம் கொடுக்க நம்மளால முடிந்தும் வஸ்திரம் கொடுக்காமல் போனால் பாவம். ஒருத்தனை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போய் காப்பாற்ற நம்மளால முடியும், நம்ம பண்ணாம போனால் அது பாவம். ஒருத்தவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்க முடியும், நம்ம வேலை வாங்கி கொடுக்க முடியாம போனா பாவம். ஒருத்தவங்களுக்கு பெண் பார்த்து வைக்க முடியும், திருமணம் செஞ்சு வைக்க முடியும், ஒரு நல்ல நிலைமையில வைக்க முடியும். நம்மளால திராணி இருக்கு, அந்த வழி நம்மிடத்துல இருக்கு. அதை நாம ஏன் இதெல்லாம் செய்யணும், ஏன் நமக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு நாம போகணும்னா அது என்னது, பாவம். ஹalleluya. பல நேரத்துல நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு ஏன் தேவையில்லாத வேலை. ஹalleluya. சொல்லுவாங்க ஊர்ல, ரோட்ல ஒரு ஓனம் எடுத்து ஆமென் அப்படி நினைச்சிட்டு போயிட்டு இருக்கிறோம். அது கூட ஒரு விதத்துல பாவம் தான். ஹalleluya. உடனே எங்க ஓடுறாரு ஆண்டவர், தேவனிடத்தில் ஓடுறாரு. தேவன் சொல்கிறார் 5வது வசனம், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி இஸ்ரவேல் மூப்பரை சிலரை உன்னோட கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்க ஓரேப்பிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கன்மலை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். ஆமென். ஹalleluya. இந்த கேள்வி என்னன்னா, அதுதான் பாழ் நிலம் ஆயிடுச்சு. பாழா போன நிலம் தான் என்ன நிலம், பாழ் நிலம். அங்க இருந்து எப்படி தண்ணி வரும் அப்படின்னா, தேவன் முன்பதாகவே அதை ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். ஹalleluya சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க ஹalleluya. இன்னொரு காரியம், அவங்க ஆண்டோட வார்த்தையின்படி அந்த முதல் படி எடுத்து வச்சாங்க பாருங்க. இந்த இடத்துல நல்லா கவனிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, அந்த ஓரேப்புக்கு போறோம் அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிக்கிட்டு மூப்பர்களை கூட்டிட்டு அந்த முதல் படி எடுத்து வைத்தார் பாருங்க. ஒவ்வொரு படி எடுத்து வைக்க அங்க தண்ணீர் ஊறிக்கொண்டே இருந்தது. ஆமென் சொல்லுங்க ஹalleluya. உற்சாகமா சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. இவர்கள் தேவனுடைய கீழ்ப்படிய அற்புதம் அங்க நடக்க ஆரம்பித்து விட்டது. உங்க வாழ்க்கையிலையும் நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில பாழ் நிலமா இருக்கலாம். நீங்க
ஆனா நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் அங்க அற்புதம் ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. பாழ் நிலம்தான். அநேகர் கண்களுக்கு உங்க வாழ்க்கையை பார்க்கிறது பாழ் நிலம் தான். இஸ்ரவேல் ஜனங்கள் பாழ் நிலத்துல வந்துட்டாங்க, இனி அவங்க வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு உலகமே நினைக்கும். ஆனா நீங்க யாருடைய வார்த்தையின்படி வந்திருக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தையின்படி வந்து பாளையம் இருக்கிறீங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்க போறீங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடாது. என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலையிலையும் அவரை பார்த்து முறுமுறுக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஜாமா சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன கஷ்டம் வாழ்க்கையில வந்தாலும் அவரை பார்த்து என்ன செய்யக்கூடாது? இப்படி செஞ்சுட்டீங்களா ஆண்டவரே? அது யார் தான் சொல்லுவாங்க? உலகம் தான் சொல்லுவான். உலகத்தா மாதிரி நாமளும் சொல்லக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஜாமா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில என்ன தலை போற பிரச்சனையா இருக்கட்டும். நான் உபவாசத்துல சொன்னேன், சங்கீதம் 119 தினந்தோறும் வாசிங்க அப்படின்னு. அல்லேலூயா. ஜாமா சொல்லுங்க. அல்லேலூயா. சங்கீதம் 119 என்ன செய்யணும்? தினந்தோறும் வாசிக்கணும். அதுல ஒரு வார்த்தை நான் சொன்னேன், பிரபுக்களும் எனக்கு விரோதமாய் உட்கார்ந்து ஆலோசனை பண்ணி கொண்டு. எப்படி பண்றாங்களா? விரோதமாய் உட்கார்ந்து என்ன செய்றாங்க? ஆலோசனை பண்ணுகிறார்கள். ஆமென். ஜாமா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரபுக்களும் எனக்கு விரோதமா உட்கார்ந்து என்ன செய்றாங்க? ஆலோசனை பண்ணியிருக்கிறார்கள். நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். கவனிங்க, நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். கவனிக்கிறீங்களா? நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன் இருக்கா? இல்ல, நானும் கர்த்தருடைய வசனத்தை கற்பனைகளை தியானம் பண்ணி கொண்டிருந்தேன். அல்லேலூயா சொல்லுங்க. முதல் வசனம் 23. பிரபுக்களும் எனக்கு விரோதமாய் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்கிறார்கள். உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. பிரச்சனை வரும்போது ஜெபம் பண்றது யூசுவல். ஆண்டவரே இவங்க நிக்கிறாங்க, ஆண்டவரே என்னை எப்படியாவது காப்பாத்துங்க ஆண்டவரே. அவர் பாதத்துல விழுவுறது சாதாரணம். ஆனா உட்கார்ந்து பைபிள் படிச்சிட்டு இருக்கிறது அசாதாரணம். ஆமென் சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்ற ஆழம் உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். அப்பா என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. உங்க பாதப்படி தான் உழுந்துடலாம், எல்லாரும் உழுந்துருவாங்க. அது சாதாரணமானவர்கள். ஆனால் அசாதாரணமானவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பைபிள் படிச்சிருக்காங்க. ஆமென் சொல்லுங்க. அது அர்த்தம் என்னன்னா, என்னை நிறுத்தின பொருசலையை நாங்கள் வணங்குவதில்லை. எங்களை காப்பாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை அவர் காப்பாற்றாமல் போனாலும் நிறுத்தின பொருசலை என்ன செய்யறதில்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பைபிள் படிச்சிட்டு இருந்தா நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ராஜாக்கள்லாம் உட்கார்ந்து நமக்கு விரோதமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சங்கீதக்காரர் சொல்றாரு, நான் உட்கார்ந்து என்ன செஞ்சிட்டு இருந்தேன்? இந்த வசனத்தை தியானித்து. ஆமென் சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிக்கிட்டு எங்க போறாரு? மோசே அந்த கண்மலை கிட்ட போறாரு. அந்த கண்மலை ஓங்கி அடிக்கிறாரு. அந்த கண்மலையில இருந்து என்ன வருது? தண்ணீர் வருகிறது. கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை வணங்குவோம். அந்த தண்ணீர் இன்னைக்கு வரை நிக்கல. அல்லேலூயா சொல்லுங்க. அதான் பெரிய காரியம். பாழ் நிலம் தான், பாழா போன இடம் தான். ஆனா ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்க போய் ஆண்டுடைய வார்த்தைப்படி செய்தார்கள். இன்றைக்கு வரைக்கும் அந்த இடத்துல என்ன வருது? ஆகாருடைய கண்ணீரை கண்ட இடத்துல இன்றைக்கு வரைக்கும் அங்கே கிணறு இருக்கிறது. அதுதான் காபா. ஆமென் சொல்லுங்க. இந்த இடத்துக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? 7வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் வாதாடின நிமித்தமும் இருக்கிறாரா இல்லையா என்று கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்று பெயரிட்டான். ஆமென் சொல்லுங்க. மேரிபான்னா உங்களுக்கு ஞாபகம் வருதா இல்லையோ? என்னன்னா வருது?
மாசான வருது. இந்த வெயில ஒரு மாசா கொடுத்தா நல்லா இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த கம்பெனி யாருடைய கம்பெனி? முஸ்லீமுடைய கம்பெனி. மாசா. அவங்களுடைய வாகனங்கள் நிறைய இடத்துல எழுதியிருக்கும் மாசா அல்லா அப்படி எழுதியிருக்கும். என்ன அர்த்தம்? இறைவன் தந்த பிச்சை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா நம்முடைய வேதாகமம் சொல்லுகிறது என்ன சொல்லுது? தேவன் இந்த இடத்துல இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு பரிச்சை பார்த்ததுனால அந்த இடத்துக்கு பேர் என்னது? மாசா என்றும் மேரிபா என்றும் அல்லேலூயா சொல்லுங்க. ஜாம சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துல தான் வருது. தண்ணீர் சுரந்து கொண்டே இருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஜாம சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்தால் வாழ்நிலமும் ஆசீர்வாத வேடமாய் மாறும். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் போனால் ஆசீர்வாதமான இடமும் வாழ்நிலமா என்ன செய்யும்? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த இடத்துல நான் இடத்துல சொன்னேன், எப்பெல்லாம் உங்க வாழ்க்கையில பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனை நம்மளை பார்த்து ஒண்ணு பேசுது. ஆமென் சொல்லுங்க. இந்த வெயில் எப்படி நம்மளை பார்த்து பேசுதோ அதே போல பிரச்சனை நம்மளை பார்த்து என்ன செய்யுது? பேசுது. என்ன பேசுது? நீ ஆண்டவர்கிட்ட கிட்ட போயிரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜாம சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ உங்க வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகள் அப்படியே நீங்க போங்க. எவ்வளோ மலை போல பிரச்சனை வந்துச்சு, இதுக்கப்புறம் எழுந்திருக்க முடியாதுங்கிற பிரச்சனை வந்துச்சு. இப்போ நீங்க பிரச்சனையில் இருக்கலாம், துன்பத்தில் இருக்கலாம். அந்த பிரச்சனை உங்களோட என்ன பேசுது அப்படின்னா நீ ஆண்டவர் கிட்ட போயிரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் ஒரு பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன். ஆமென் சொல்லுங்க. ஜாம சொல்லுங்க. அல்லேலூயா. உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால என்ன செஞ்சேன்? பிரமாணத்தை இந்த வெயில் நமக்கு ஒரு பெரிய உபத்திரவத்தை கொண்டு வரலாம். இந்த வெயில் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறதுனா, எத்தனையோ கிலோமீட்டருக்கு தூரத்தில் இருக்கிற இந்த சூரிய ஒளியாகிய என்னையே உங்களால தாங்க முடியலையே, ஒருவேளை நீங்கள் இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தை புசித்தும் ரட்சிக்கப்பட்டிருந்தும் ஞானஸ்தானம் எடுத்திருந்தும் ஆண்டுடைய வார்த்தை கேட்டிருந்தும் தப்பி தவறி நீங்க நரகத்துக்கு போய்விட்டீர்களானால் எப்படி அந்த நரகத்தை தாங்கிக் கொள்வீர்கள்? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலை ஏற்றிருப்போமானால் எப்படி தண்டனைக்கு எவ்வளவு பெரிய ரட்சிப்பு! இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து நமக்காக இறங்கி வந்து மனிதனாய் பிறந்து அடிமையின் ரூபம் எடுத்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கால்களை கழுவி சுத்திகரிக்க போவோம். அது போல ஒரு மனுஷனுடைய காலை தான் கட்டியிருந்த சீலையை எடுத்து என்ன செஞ்சாராம்? துடைத்தார். ஆமென் சொல்லுங்க. அடையாளம் என்னன்னா அடிமையின் ரூபம் எடுத்தார். 100% அடிமையின் ரூபம் எடுத்தார். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், பிதாவுடைய குமாரன், பிதாவுடைய தற்ஸ்வரூபம், வானங்களும் பூமியிலும் வானாதி வானங்களும் கொள்ளாதவர், வார்த்தையினால் அகிலத்தை படைத்தவர், அண்ட சராசரங்களை உருவாக்கினவர், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டு நிற்கும் அப்பேற்பட்ட தேவன் இந்த பூமியில வந்து மனித அவதாரம் எடுத்து அடிமையின் ரூபம் எடுத்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சிலுவையிலே மரித்தார். அல்லேலூயா. அது நம்மை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையிட்டு இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கிட்ட நெருங்கணும். ஆண்டவரை நெருங்க நெருங்க அந்த வாழ்க்கையில குளிர்ச்சி ஏற்படும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரோடு நெருங்குவோம். நம்மை ஆசீர்வதிப்பார். நம் கண்களை மூடி எல்லாரும் அப்படி ஆண்டு சொல்லுங்க.